அடுத்ததா சேலத்துல தான் விஜய் அவர்கள் கூட்டு போட போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. சரி. எப்படி பாக்குறீங்க? எப்படி வேலைகள் நடக்குதாங்க? அதனால எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்து இயக்கிட்டு இருக்காங்க. அந்த இயக்கத்தின் காரணமாக தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து போயிட்டு இருக்காருங்கிறது அறிவார்ந்து இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மீட்டிங் இப்போ வந்து 30ஆம் தேதி வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அங்கே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் என்ன? தமிழன் பிரசன்னா. இல்லை, தமிழன் பார்த்திபன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சேலம் மாவட்டத்தோட பொறுப்பாளராக இருக்கார் விஜயோட இதில் மாநகரத்தில். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிளாக்ல டிக்கெட் விற்று நிறையா கேஸ் எடுத்திருக்கிறாரு. அது மாதிரியான ஆட்களை தான் அவங்க வந்து பெரிய பெரிய பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அது மாதிரி பொறுப்பாளர்களோட மத்தியில் அவங்க வந்து நடத்துகிற கூட்டங்கிறது எப்படி இருக்குங்கிறது நீங்களே யோசிச்சிங்க. அறிவார்ந்த மக்கள் எது மாதிரியான ஆட்களை வந்து நம்ம வந்து ஒரு தலைமையில் நியமிப்பாங்க, அவங்கள நம்பி வரவங்க எப்படி இருப்பாங்க, இல்லை இது மாதிரி தற்கொலையான ஆட்களை நம்பி யார் மாதிரியான மக்கள் வருவாங்கங்கிறது பொதுமக்களாக நாம்ளே எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி வர மக்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதலே இல்லாமல் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக என்னோட தலைவன் 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 சொல்லிட்டு அவர் ஒருத்தரை பற்றி தான் இது பண்ணுறாங்க. கொள்கைகள் கோட்பாடுகள்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமையே தான் அவங்க ஒரு மூட நம்பிக்கையில் அவங்களோட தலைவரை மட்டுமே நம்பி வராங்க. ஆனால் நமக்குன்னு இருக்கிற நம்ம தலைவர்கள் நம்ம மேதகு அவரோட வழி நடத்தலின் பேரில் நாம் ஆட்கள் எல்லாமே எவ்வளோ புரிதலோட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கிற பாதையவே இவங்களாம் மாற்றுறாங்க. இது மாதிரி மக்களை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை. இவங்க அரசியல் படுத்தாமல் எந்த ஒரு மாற்றமுமே யாராலையுமே பண்ண முடியாது. ரெண்டாவது அவங்க போடுற அந்த 30ஆம் தேதி கூட்டம் கூட்டத்தை காமிக்கிறேன்னு சொல்லி பண்ணலாமே வழியே, ஆனால் அவங்களால அரசியல் மாற்றங்கிறது 1% கூட அங்கே பண்ணவே முடியாதுங்க. நான் கடந்த ஒரு 15 வருஷமாக மக்கள் பாதைன்னு சொல்லிட்டு சகாயம் ஐஏஎஸ் அவர் கூட நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து அண்ணன் வந்து ஈழ விடுதலைக்காக நம்ம அப்பையிலேருந்து அண்ணன் குரல் கொடுத்ததுலேருந்து அவர் கூடயே நாங்கள் சப்போர்ட்டர்ஸாக தான் இருந்தோம். நான் லாஸ்ட் ஒரு 2 வருட காலங்களாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நம்ம இதில் நாம் தமிழர்லேருந்து பயணிச்சிட்டு இருக்கேங்க. அது இல்லாமல் இங்கே களப்பணியில் வந்து இதுவாக எழுந்து எல்லாத்துக்கூடையுமே இறங்கி நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதையும் அண்ணன் பார்க்குறாரு. அதே மாதிரி அண்ணனோட செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனாக இருக்கிறவன் எப்படி இந்த கடந்த ஒரு 15 வருடமாக அவன் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்களா, நல்லா அவங்க பேக்ரவுண்டு எப்படி இருக்குது, மக்களுக்கு அவன் சேவை செய்வானா, அதுக்கு உண்டான திறமை இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்து தான் அவங்க வந்து ஒவ்வொரு வேட்பாளரையுமே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பஸ்ஸில் அந்த நடந்தது என்னன்னா வேணும்னே சில ஊடகங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பண்ணது அப்படின்னு சில ஊடகங்கள்லாம் போட்டிருந்தாங்க. என்னென்ன நடந்துச்சு? அதுக்கான வழக்கு பதிவும் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ எல்லா பேருந்துகள்லையுமே பார்த்திங்கன்னா அரசு பேருந்து நிலையம் அப்படிங்கன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அது வந்து தமிழக அரசு பேருந்து நிலையங்கிறது வந்து ஜியோவிலேயே இருக்குங்க. நான் அதுக்குண்டான காப்பிலேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்குண்டான ஜிஎம் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தகவல் எல்லாமே அனுப்பியாச்சு. அனுப்பியா அதுக்குண்டான ஸ்டெப் அவங்க எதுவுமே எடுக்கலை. நமக்கு இல்லாத உணர்வுகளை மற்ற மாநிலங்களில் விகிண்டெழுந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம மாநிலத்தில் எடுக்கிறதுக்கு ஒரு கட்சிக்காரங்களுக்குமே துணிவில்லை. ஆனால் தமிழர்கள்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் அந்த தமிழர்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதை முன்னெடுத்து நம்ம நாம் தமிழர் மூலிமா இந்த விஷயத்த பண்ணும் போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் மண் தமிழர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நம்ம வந்து முன்னாடி வச்சு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்களோட உணர்வுக்கு நம்ம மதிப்பளித்து இந்த ஒரு விஷயத்தை மாற்றுங்க அப்படிங்கிறதையும் ஒரு கண்டனமாகவும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இதனால் எங்களை வந்து கைது பண்ணி எல்லாமே கொண்டு போனாங்க. இதில் வந்து கேஸ் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. அதை பற்றி நம்மளோட வக்கீல் வந்து வழக்கறிஞர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களோட ஆதரவு இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு 2026 இருக்கு. அவர் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்புறதுலேருந்து எல்லா தகவலும் என்கிட்ட இருக்குது. இங்கே நம்ம கட்சி சார்பாக அவங்ககிட்ட போய் பேசின மக்கள்கிட்டையும் தமிழ் தேசியத்திலேருந்து தம்பியை வந்து மீண்டு போயிட வேணான்னு சொல்லுங்கள், அவருக்கு என்னோட ஆதரவு எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற. ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் தேசியத்துக்கு வந்து 100% சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவர் தாங்க. ஐயாங்க சேர்ந்து செயல்படுவாரா? ஒரு கூட்டணி மாதிரி இப்போ நீங்களே இருக்கீங்க, 2 வருஷமா செயல்படுறீங்க. அந்த மாதிரி கூட்டணியா அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு கேண்டிடேட்டா நிற்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இல்லைங்க, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் எழுதுறதுக்கான கமிட்மெண்ட்டில் அவர் இருக்கிறாரு. அந்த புத்தகங்கள் எல்லாமே முடிச்சிட்டு சமூகத்துக்காக ஒரு சில சீர்திருத்த திட்டங்கள் வச்சுருக்காரு. அதெல்லாமே இயக்கம் சார்ந்து செய்யணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கட்டமைப்புகளை உருவாக்குறது தனி. அதே மாதிரி இயக்கமாக வச்சுருக்க இது வந்து தனியாக இருக்குது. அவர் இயக்கமாக செயல்படணும்னு நினைக்கிறாரு. நாம் அரசியலாக களம் காண்றோங்க. இல்ல ஒரு அதிகாரம் தான் நம்ம மாற்றம்ன்ற வரும்போது சகாமேயஸ் போன்றவர்கள்லாம் அதிகாரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற சீமான் அவர்கள் பக்கம் நின்னாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை பெற முடியும். சகாமேயஸ்கார ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா, அந்த 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 ஆதரவு தான் வரும் இல்லையா, அப்படி ஒரு எண்ணம் இருக்குங்க. கண்டிப்பாக பிற்காலத்தில் வந்து இந்த நடவடிக்கை அவர் வந்து கண்டிப்பாக கருத்தில் வச்சிருப்பாரு. ஏன்னா தமிழ் தேசியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒரு நிலைச்சு நிற்கும் போது கண்டிப்பாக ஐயா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களை நீங்க என்ன வணக்கம், நான் வந்து சமூக செயல்பாட்டில் இருக்கேன். நான் வந்து தொழில் முனைவராகவும் இருக்கிறேன். கட்சியில் இருக்கேன். கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கேங்க. அது மாதிரி எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் நான் வந்து ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் ஃபோரமில் ஜேசிஐ, லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எல்லாத்துலேயுமே பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். இது இல்லாமல் மக்களோட மக்களாக ஒரு 15 வருட காலத்துக்கு மேலே நாங்கள் வந்து மக்களோட மக்களாக பயணித்து நிறைய பொது சேவைகள் செஞ்சிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கட்சி சார்பாகவும் எந்த ஒரு ஈவெண்ட்னாலுமே மிஸ் பண்ணாமல் மக்களோட மக்களாக நிற்கிறதுக்கு, குரல் கொடுக்கறதுக்கு, சிறை செல்வதற்கு முதல் கொண்டு நாங்கள் தயாராக தாங்க இருக்கோம். வேட்பாளராக அறிவிக்கும் போது நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்தில் பயணிக்கிற நாம் எல்லாருமே மக்களோட தேவைக்காகவும் மக்களோட ஒவ்வொருத்தரோட கூடையும் நின்று மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காகவே போராடணும். அதுக்கு உண்டான நேர்மையாகவும் அதிலிருந்து தலைமுறைவாகவும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்ற விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம சகாமேயஸா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், சீமான் அவர்கள் பக்கம் நிற்கிறதுக்கான காரணம்? ஐயாவை பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடு வந்து நம்ம நாம் தமிழர்ல மட்டும்தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னா விஜயுமே தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்றாரு இல்லையா? ஆமாங்க, அவர் வந்து கண்ணுன்னு சொல்றாருங்க. ஒருவரால் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியால் மட்டுமே சொல்லப்படுறது வழியே அவங்களால வந்து அதை நடைமுறைப்படுத்தவே முடியாதுங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தி ஆரம்பிக்கிற காலத்திலேயே நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்வு பூர்வமாக தான் நம்ம வந்து முன்னாடி வந்திருக்கோம். அதை வந்து இது வரைக்கும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்போ தமிழகத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதனால நாம் தமிழர் வந்து நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். நன்றி 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 நன்றி.